பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான். குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகம் கணிச்சிடுறாங்க. அந்த பிறந்த நேரம் லக்னத்தையும் அந்த நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இல்லைன்னா கிரக அமைப்புகள் ஜாதக கட்டமாக அமைகின்றது. ஸோ ஒருவருடைய ஜாதக கட்டத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் எப்படி இருப்பார் என்பதை நாம் 90% சரியாக சொல்லிவிடலாம். குருவுடன் கேது இணைந்திருந்தால் அவங்க ஆலய வழிபாட்டிலே மகிழ்ச்சி அடைவார்கள். சுக்கிரன் 12 மறைந்திருந்தால் திருமணத்திற்கு பின் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சனி 6ஆம் இடத்திலே மறைந்திருந்தால் தொழிலிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எப்பவுமே ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. சூரியன் புதன் இணைந்து 8 இருந்தால் கல்வியிலே மகிழ்ச்சி அடைவார்கள். குருவும் ராகுவும் லக்னத்திலே இருக்கும் போது உச்சகட்ட உயர் பதவி வகிப்பதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். சூரியன் புதன் குரு இவர்கள் மூவரும் எந்த பாவகத்தில் இருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தாற் போல மகிழ்ச்சியுடன் இருப்பாருங்க. ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க, இன்டெலிஜென்டா இருப்பாங்க. ஐக்யூ டேலண்ட். இந்த சூரியன் புதனுக்கு ஹானஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சின்சியாரிட்டி. சூரியன் புதனுக்கு ஐக்யூ டேலண்ட். 8 சுக்கிரன் சந்திரன் மறைந்திருக்கும் போது வசனம் பேசி மகிழ்ச்சி அடைவார்கள். 2 அமர்ந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரக காரகத்திற்கு ஏற்ப அந்த வாக்குஸ்தானம், மனஸ்தானம், குடும்பஸ்தானம், சாப்பாட்டிலே ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள். 5 குருவுடன் சுப கிரகங்கள் சேர்ந்து இணைந்திருந்தால் அவங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள். கேது, சூரியன், செவ்வாய் வரிசையாக 3 ராசி கட்டத்திலேயோ அல்லது மூவரும் ஒன்றாக ஏதாவது ஒரு வகையில அந்த நட்சத்திர சாரம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா மருத்துவத்துறையிலே மேம்பட்டு இருப்பார்கள். பொதுவா லக்னத்திலேயோ இல்ல 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ இந்த கேது, சூரியன், செவ்வாய் இருந்தா மருத்துவம் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு அதிகமாக அமர்ந்திருக்கும். 10 சனி, குரு இருந்ததுன்னா பொதுநல சேவையிலே மகிழ்ச்சி அடைவார்கள். சந்திரனுக்கு 6 3 சுபகிரகங்கள் அமர்ந்திருந்தால் நோகாம நொங்கெடுப்பதில் வல்லவர்கள். அதாவது அழட்டிக்க மாட்டாங்க. அழட்டிக்காம அப்படியே உட்கார்ந்த இடத்திலே காரியத்தை நல்ல முறையிலே வெற்றி காண்பார்கள். லக்னத்திலே தனித்த செவ்வாய் பிறரை கோபப்படுத்தி ஆனந்தம் அடைவதில் ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள். ஆக இந்த மாதிரி பலவிதமான அந்த கிரக அமைப்புகள்னால எந்த மாதிரி மகிழ்ச்சி ஏற்படுங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பொதுவாக எந்த கிரகமும் நீச்சமாகாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி 6 8 12 மறையாமல் இருந்தாலும் நல்லது. சிலர் 6 8 12 மறைந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார்கள். ஆனா பொதுவாக 6 8 12 மறையாமல் இருப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அந்த லக்னாதிபதி 6 8 12 மறைஞ்சாருன்னா இல்ல நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாக அமையாது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஜாதக ரீதியா ஜோதிடருங்கிற முறையில சாமிக்கு தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்ப அந்த ஜாதக கட்டங்கள் சீரடையும் சொல்லுவோம். எல்லாம் திருப்பட்டூர்னு ஒரு கோயில் இருக்கு. நம்ம திருச்சியிலிருந்து சென்னை போற வழியில திருப்பட்டூர் பிரம்மா கோயில். தலையெழுத்தை மாற்றி நிர்ணயிக்கக்கூடிய பிரம்மான்னு அங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப சில பேரெல்லாம் ஒன்ஸ் இன் இயர்ல 2 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க ஃபேமிலி ஜாதகம் எல்லாம் அங்க கொண்டு போய் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனுடைய சன்னிதானத்திலே, பிரம்மா சன்னிதானத்திலே வச்சு அந்த பிரம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து தேங்காய் பழம் உடைச்சு கல்கண்டெல்லாம் வச்சு அந்த ஜாதகத்தை திருப்பி எடுத்து நல்லா கும்பிட்டுட்டு எங்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்கி நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் சுவாமி என வேண்டிக் கொண்டு வந்தால் நல்லது நடக்கும். தித்திப்பாக இருப்பதற்காகத்தான் பிரசாதமாக கல்கண்டை அங்கே நைவேத்தியமாக படைத்து வாங்கி வருவார்கள். ஆக இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக, ஏன்னா எல்லோருக்கும் நம்ம எல்லா வசதிகளும் எல்லா
என்ன சொல்றது, கோடீஸ்வர யோகம் வராது. இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்திப்படக்கூடிய ஒரு மனோபாவம், அந்த ஒரு லக்னம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த மாதிரி இருப்பவர்கள் அந்த அமைப்பிற்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியை கண்டு வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.